ஏற்றுமதியாளர்களாக எவரும் பிறப்பதில்லை, ஏற்றுமதியாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன். பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறேன். எட்டாக்கனியாக இருந்த ஏற்றுமதியை எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கிறத கடந்த 18 ஆண்டு காலமாக மக்கள் தொலைக்காட்சியின் மூலமாகவும் இதுபோன்ற ஒரு நாள் பயிற்சியின் மூலமாகவும் சரியாக முறையாக பயிற்சி கொடுத்து இதுவரை 6000 7000 வெற்றிகரமான லாபகரமான ஏற்றுமதியாளர்களை உருவாக்கி இருக்கிறேன் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியர்களிலே பஞ்சாபியர்கள் எங்கு போனாலும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக போகிறார்கள். குஜராத்திகள் எங்கு சென்றாலும் பணக்காரர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தேர்ந்தெடுத்த வியாபார தொழில். உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் செல்வந்தர்களாக வர வேண்டும், பணக்காரர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பணம் சம்பாதிப்பது என்னுடைய நோக்கமல்ல. நாலேஜ் ஸ்டோர்ட் இஸ் வெயின், நாலேஜ் ஷேர்ட் இஸ் கெயின். வாரி கொடுப்பதை விட வழிகாட்டுதலே சிறந்ததுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன். என்னிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய எல்லா பொருள்களையும் ஏற்றுமதி பண்ணுகிறார்கள். பசுமதி அரிசி அனுப்புகிறார்கள், தலைமுடி அனுப்புகிறார்கள், பாக்கு முட்டை அனுப்புகிறார்கள், முட்டையை அனுப்புகிறார்கள், காய்கறிகள் பழங்கள் அனுப்புகிறார்கள், மேங்கோ பல்ப் அனுப்புகிறார்கள், கொட்டாங்கச்சி அனுப்புகிறார்கள், டிஷர்ட் அனுப்புகிறார்கள். இது போன்ற எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரி பேராசிரியர் மாட்டுச்சாணம் மாலத்தீவுக்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு பயிற்சி பெற்ற மாணவர் எத்தியோப்பியாவுக்கு நெருஞ்சி முள் அனுப்பியிருக்கிறார். இதுபோன்று உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் ஏற்றுமதி பண்ணி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பல நாடுகளிலிருந்து என்னுடைய பயிற்சிக்கு வருகிறார்கள். பலதரப்பட்ட எல்லா தரப்பு மக்களும், காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் முதல் கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், வங்கியினுடைய பொது மேலாளர்கள், தனிப்பட்ட நிறுவனத்தினுடைய பொது மேலாளர்கள், குறிப்பாக பெண்கள் இப்பொழுது என்னுடைய பயிற்சிக்கு நிறைய வந்துட்டு இருக்காங்க. சேலத்திலேருந்து ஒரு பெண் 6 விதமான அரிசி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பெண் தஞ்சாவூர்லேருந்து பாக்கு மட்டை அனுப்பிச்சிருக்காங்க, கோலப்பொடி அனுப்பிச்சிருக்கிறாங்க, பட்டு சேலை அனுப்பிச்சிருக்காங்க, வலம்புரி சங்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு பெங்களூர்லேருந்து எங்களோட பயிற்சிக்கு காய்கறி பழங்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பவானிலேருந்து ஒரு பொண்ணு தேங்காய் வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் பூரா ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு வர்றாங்க. கல்லூரி மாணவர்கள், கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களும் எங்கிட்ட நிறையா வர்றாங்க. எங்கிட்ட பயிற்சி எடுத்த கல்லூரி மாணவன் பிடெக் முடிச்சிருக்கிறாரு, வயது 21. அவர் பிடெக் முடித்த உடனே எங்கிட்ட போன மார்ச்சில் வர்றாரு. வந்துட்டு இன்றைக்கி ஏற்றுமதியும் பண்ணுறாரு, இறக்குமதியும் பண்ணுறாரு. என்னோட நேம் ரவிக்குமார். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். மார்ச்சில் சாரோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் டேயே ஐ கோட் எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் 2 மாதம் எனக்கு ஷிப்மெண்ட் இருந்துச்சு. நான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மென்ஸ் ஷர்ட். அதாவது நான் இப்போ இந்த போட்டிருக்க ஷர்ட்டு கூட நான் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணதான். இம்போர்ட் பண்ணி நான் சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் சில மெட்டீரியல்ஸ், இங்கே இருக்க ரே மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நான் இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இப்போது எனக்கு இதை பற்றி அவ்வளோவா எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அப்படிங்கும்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் எந்த நாலேஜும், அதேமாதிரி மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஜாபுக்கு போயிருந்தால் கூட எனக்கு இவ்வளோ சேலரி அந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் எனக்கு வந்திருக்காது. நான் எக்ஸ்போர்ட் இதில் வந்ததுனால எனக்கு நல்லா சேலரி எல்லாமே எனக்கு வருது. வீட்டில் பிஸ்னஸ் பண்ணால் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருனாலும் இதை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு இது லைசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 250 தான் ஆகும். அது மாதிரி எனக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே வந்துச்சு. எல்லாமே நான் ஒவ்வொரு டைமும் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க ரிலாக்ஸாக எல்லாமே ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அதுபடியே நான் ஃபாலோ பண்ணேன். ஈஸியாக எனக்கு எல்லாமே சக்ஸஸாக வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் காரணமே சார் தான். சாரோட கிளாஸ் மட்டும்தான், மித்த எதுவுமே கிடையாது. நான் 4 வருஷம் இன்ஜினியரிங், 3 வருஷம் டிப்ளமோ எல்லாமே படித்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இந்த ஒரு நாள் கிளாஸ்க்கு அது ஒன்று தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. முறையாக சரியாக இந்த ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்ட யாருமே இதுவரைக்கும் நஷ்டம் அடைஞ்சதாக சரித்திரமே கிடையாது. அந்த முறையாக சரியாக எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரது தான் என்னுடைய ஒரு நாள் பயிற்சி. என்னுடைய பேர் OS ஞானசேகரன், டிப்டி ஜெனரல் மேனேஜர் HR, நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். என்னுடைய சன் அப்பரல் டெக்னாலஜி படிக்கிறாரு. ஃபைனல் இயர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதால அவருக்காக நான் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு வருஷ காலமாக நான் இதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா என்ன, அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, அந்த கஷ்ட நஷ்டங்களை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது,
நஷ்டம் இல்லாமல் எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணுறது, A to Z என்னென்ன ஒரு பெரிய புக்கு படித்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிகிட்ருக்காரு. இவரை பார்க்க முன்னாடி வரைக்கும் ஒரு கன்சல்டன்சி ஹையர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க மூலிமா நான் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். பட் இவரோட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அப்புறம் கன்சல்டன்சி தேவையில்லை, இவர் கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனே போதுமானது. எப்போது டவுட்டு கேட்கும்போது இவர் வந்து டைம்லாம் கொடுத்துருக்காரு, அந்த டைமுக்கு வந்து ஃபோன் பண்ணி நம்ம அந்த இதை கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஓவரால் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு திஸ் பிஸ்னஸ் சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி, தமிழ்நாடு பீப்புள் இஸ் எக்ஸலண்ட். இந்த ஒரு நாள் பயிற்சிக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், முன்னேறியவர்கள், சாதாரண மாணவர்கள் எல்லாம் சாதனை படைத்தவர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு பையன் பிப்ரவரி 23 பயிற்சிக்கு வர்றாரு. ஏப்ரல் 30 10 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் வாங்குறாரு. அந்த ஆர்டருடைய பெருமையை பார்த்தீங்கன்னா 30% அட்வான்ஸ், 70% இர்ரிவோக்கபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட். அதே மாதிரி ஒரு ஐடி இன்ஜினியர் என்கிட்ட பயிற்சிக்கு வர்றாரு. ஒரு வருஷத்தில் அவர் வந்து 1 கோடி பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் கம்பல்சரி ஆடிட்டுக்கு போயிடுறாரு. என் பேர் நாகூர் மீரானுங்க, காங்கேயத்துலேருந்து வரேனுங்க. டிஸ்கேக்னட் பவுடர் அண்ட் ஃபயர் செல்லர்ஸாக இருக்கேங்க. நான் லோக்கல் இந்தியாவில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேங்க. அதிகமாக பாம்பேக்கு ஏற்றுமதி பண்ணுறேங்க. நான் வெளிநாடு பண்ணணும், இதை வெளிநாடு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணணுங்க. இந்த ஒரு நாள் கிளாஸ்லேயே வந்து சார் ஏகப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. என்னோடய வாழ்க்கைக்கே இது பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. எல்லோரும் வாங்க, பயிற்சி பெறுங்க, பலனடைங்க, பணக்காரர்களாக மாறுங்க.